الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. சன்மார்க்க வழிகாட்டலுக்கான இலங்கை முஸ்லிம் மஜ்லிஸின் பணிவான அழைப்பினை ஏற்று எங்களுக்கு மத்தியில் உரையாற்றுவதற்காக இலங்கை திருநாட்டிலே இருந்து வருகை தந்திருக்கும் மதிப்புக்குரிய ஷேக் யூசுப் முஃப்தி அவர்களே, அவர்களுடன் வருகை தந்திருக்கும் சகோதரர் முகமது ரிசான் அவர்களே, நிகழ்ச்சியை கேட்பதற்காகவும் அதன்படி நடக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடும் இங்கு வருகை தந்திருக்கின்ற அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. 1998ஆம் ஆண்டு ஓரிரு சகோதரர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் மிக எளிதான முறையில் உருவாக்கப்பட்ட ஒரு முயற்சி அல்லாஹு தஆலாவுடைய உதவியின் காரணமாக கடந்த 14 வருடங்களாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற நிகழ்ச்சிகளின் வளர்ச்சியாக இவ்வாறான ஒரு சந்திப்பை நாங்கள் இன்று ஏற்பாடு செய்வதற்கான வசதியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ். மாலைதீவிலே, அதிலும் குறிப்பாக மாலையிலே வாழக்கூடிய இலங்கை வாழ் முஸ்லிம் சகோதரர்களுக்கு மத்தியில் இடையிடையே மார்க்க சம்பந்தமான ஞாபகமூட்டல்களையும் அறிவுரைகளையும் வழங்க வேண்டியதன் கடமையை உணர்ந்ததன் காரணமாக உருவெடுத்த இந்த சன்மார்க்க வழிகாட்டலுக்கான இலங்கை முஸ்லிம் மஜ்லிஸ் இந்த நாட்டிலே கடந்த சில வருடங்களாக ஏற்பட்டிருக்கின்ற திறந்த நிலைமையை கவனத்தில் கொண்டு தாய்நாட்டிலே இருந்து இடையிடையே தலை சிறந்த உலமாக்களை இங்கு அழைத்து வந்து அவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு மார்க்கப்பணி செய்கின்ற ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்து அதில் 3வது ஆண்டை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் கடந்த வருடங்களை பார்க்கவும் இந்த வருடம் ரமதான் மாதத்தில் முக்கியமான 5 மார்க்க உபன்யாச நிகழ்ச்சிகளை நாங்கள் திட்டமிட்டோம். அதன் முதலாவது நிகழ்ச்சியை நீங்கள் சென்ற 29ஆம் தேதி இலங்கை தூதராலயத்திலே கேட்டீர்கள், பயனடைந்தீர்கள். அதன் 2வது நிகழ்ச்சியாக இன்று ஷேக் யூசுப் முஃப்தி அவர்கள் கலந்து கொள்கின்ற இந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. உங்களுக்கு தெரிந்தது போன்று நாளை இரவும் இதே மண்டபத்தில் அவர்களுடைய 2வது நிகழ்ச்சியும் நடைபெறவிருக்கின்றது. எனவே இவ்வாறான நிகழ்ச்சிகளை நாங்கள் ஏற்பாடு செய்வது எங்களுக்கு மத்தியில் ஏதோ ஒரு சந்திப்பு இடம்பெற வேண்டும், ஒரு கெட்டுக்கதர் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தில் அல்ல. மாறாக மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு வழங்கப்பட வேண்டும். நீங்கள் மார்க்க விடயங்களை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தி தர வேண்டும். அதன் அடிப்படையில் நீங்கள் தருகின்ற விடயங்களை, அறிகின்ற விடயங்களை உங்களது வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு உருவாக வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இவ்வாறான நிகழ்ச்சிகள் இங்கு ஏற்பாடு செய்யப்படுகின்றது. எனவே நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற நீங்கள் அனைவரும் தற்போது இடம்பெறப் போகின்ற இந்த நிகழ்ச்சியின் ஊடாக பயன்பெறுவதோடு அவற்றை உங்களது வாழ்வில் நீங்கள் எடுத்து நடக்க வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தை உங்களது எண்ணத்திலே நீங்கள் வைத்துக் கொள்ளுமாறு மிக அன்பாக நான் வேண்டிக் கொள்கின்றேன். இந்த இடத்திலே நீண்ட நேரத்தை எடுத்துக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு மத்தியிலே உரை நிகழ்த்த வந்திருக்கின்ற ஷேக் யூசுப் முஃப்தி அவர்களை பற்றி ஓரிரு வார்த்தைகள் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். பொதுவாக அவர்கள் இன்று இலங்கையிலே, அதாவது ஒரு பிரசித்தி மிக்க ஒரு மார்க்க உபன்யாசராக, மார்க்கத்தினுடைய ஒரு தாரியாக அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள். மக்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையிலே மிக ஆணித்தரமான பல மார்க்க கருத்துக்களை மக்களுக்கு மத்தியிலே முன்வைக்கக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு வழங்கி இருப்பதன் காரணமாக அந்த ஆற்றலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகின்ற வழியிலே அவருடைய தீன்
பயன்பெறுகின்ற வகையிலே அவர்கள் பயன்படுத்தி வருகின்றார்கள். அதனால் பல மக்கள் நன்மை அடைகின்றார்கள். இன்று அவர்களுடைய உபன்யாசம் அல்லது அவர்களுடைய ஒரு மார்க்க பிரச்சாரம் இடம்பெறுகின்றது என்றால் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மக்கள் அந்த இடத்தை சென்றடைந்து நன்மை அடைகின்ற அளவுக்கு அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நல்ல இடத்திலே வைத்திருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு மார்க்க அறிஞரை இன்று நாங்கள் இங்கு சந்திப்பதை இட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம். அவர்கள் அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவின் கொழும்பு நகர தலைவராகவும் கண்டி தஸ்கரை பகுதியில் மிக சிறப்பாக இயங்கி வருகின்ற அல் மத்ரஸத்துல் ஹக்கானியா அரபு கல்லூரியின் உப அதிபராகவும் அக்கல்லூரியின் பகுதி நேர விரிவுரையாளராகவும் கடமையாற்றுவதோடு இஸ்லாமிய அடிப்படையிலான கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்கின்ற பல்வேறு நிறுவனங்களின் ஃபத்வா கமிட்டியின் அதாவது மார்க்க கண்காணிப்பு சபையின் உறுப்பினராகவும் இருந்து மக்களுக்கு மத்தியிலே இடம்பெறுகின்ற கொடுக்கல் வாங்கல்கள் இஸ்லாமிய அடிப்படையில் அமைய வேண்டும் என்பதற்கான அந்த முயற்சியில் அந்த திட்டத்தில் அவர்களும் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு மார்க்க அறிஞராக அவர்கள் கருதப்படுகின்றார்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு அறிஞர் எங்களது அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருப்பதை நாங்கள் சந்தோஷம் அடைவதோடு அவர்களை எனது சார்பாகவும் எமது மஜ்லிஸின் சார்பாகவும் உங்கள் அனைவரது சார்பாகவும் அன்போடு வருக வருக என்று நான் அவர்களை வரவேற்பதோடு எங்களது அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்றமைக்காக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களை இங்கு உரை நிகழ்த்த வருமாறு மிக தாழ்மையோடு வேண்டி விடைபெறுகின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الشيخ يوسف مفتي فليتفضل مشكورا. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه أما بعد. وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا يسخر قوم من قوم عسى أن يكونوا خيرا منهم ولا نساء من نساء عسى أن يكن خيرا منهن ولا تلمزوا أنفسكم ولا تنابزوا بالألقاب بئس الاسم الفسوق بعد الإيمان ومن لم يتب فأولئك هم الظالمون. صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய இந்நிகழ்வின் தலைவர் அவர்களே, மாலையிலே சன்மார்க்க பணிக்காக வேண்டி இலங்கை வாழ் முஸ்லிம்களின் மூலமாக நடத்தாட்டப்படக்கூடிய மஜ்லிஸின் உறுப்பினர்களே, நல்ல விடயங்களை கேட்டு பலன் பெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆவலுடன் ஒன்று சென்றிருக்கக்கூடிய என்னுடைய அன்பான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இளம் சிறார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய இந்த அமர்வையும் ஏற்றுக்கொள்வானாக, ஒப்புக்கொள்வானாக, கபூல் செய்து கொள்வானாக. ரமலானுடைய மாதம் என்று சொல்லக்கூடியது வெறுமனே நோம்புக்குரிய மாதம் மாத்திரமல்ல, உலகத்தில் அல்லாஹ்வினால் இறக்கி வைக்கப்பட்ட அத்துணை கைதுகளையும் உள்வாங்கிக் கொண்ட ஒரு மாதம் என்பதற்கு
நம்முடைய இந்த அமர்வும் ஒரு சாஹிதாக, ஒரு சாட்சியாக கொண்டிருக்கிறது. ரமலானுடைய மாதம் வருவதற்கு முன்னாலேயே மக்கள் நல்லவைகளுக்காக வேண்டி ஆயத்தை சொல்லுவார்கள். பல வகையான ஆயத்தங்கள். நல்லதை கேட்க வேண்டும், நல்லதை படிக்க வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும், நல்லவைகளுக்காக வேண்டி ஆயத்தமாகிக் கொள்ள வேண்டும், பாவத்துக்கு தௌபா செய்து கொள்ள வேண்டும், நான் நல்லவனாக மாற வேண்டும் என்று சொல்லக்கூடிய பல வகையான உணர்வுகள் மக்களுக்கு மத்தியில் யதார்த்தமாக பிறந்து கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது இந்த விழிப்புணர்ச்சி ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் ஒரு ஆரோக்கியமான ஒரு அறிவுகளாக ஒரு அறிவித்தலாக கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் ரமதானுக்கு முன்னால் பல வகையான வேண்டுகோள், பல வகையான கலந்துரையாடல்கள். ரமதானை எப்படி வரவேற்போம், ஜக்காத் எப்படி கொடுப்போம், சதகாவை எப்படி நிறைவேற்றுவோம், வாலிபர்களுக்கான எப்படிப்பட்ட புரோகிராம்களை செய்வோம், பாடசாலைகள் விடுமுறை காலமாக இருக்கிறது. இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் இந்த இலங்கை நாட்டில் பாடசாலைகள் விடுமுறையாக இருக்கிறது. இந்த பாடசாலை விடுமுறையை எப்படி ஒரு பிரயோசனம் உள்ள கேம்பிங் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இதை எப்படி மாற்றி அமைக்க முடியும், இஸ்லாமைசேஷன், இஸ்லாமயப்படுத்தப்பட்ட ஒரு கேம்பிங்காக எப்படி இதை ஆக்க முடியும் என்று சொல்லக்கூடிய பல வகையான உணர்வுகள் மக்களுக்கு ரமதானுக்கு முன்னாலே பிறப்பது வழக்கம். அல்ஹம்துலில்லாஹ், அதே அடிப்படையில் தான் இன்று உங்களுக்கு முன்னால் பல வருடத்தினுடைய பல 2 வருடங்களுடைய வேண்டுகோளுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்தில் இன்று உங்களுக்கு முன்னால் தீனுடைய, இஸ்லாத்தினுடைய இந்த மாதத்துடன் சம்பந்தப்பட்ட சில உண்மைகளை, சில கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கு அமைத்து தந்தால் அதற்கு முதல் கண் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இரண்டாவதாக இந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்த மஜ்லிஸுக்கும் மஜ்லிஸினுடைய உறுப்பினர்களுக்கும் நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அவருடைய இந்த உழைப்பையும் இந்த முயற்சியையும் போர்த்திக் கொள்வானாக, ஏற்றுக்கொள்வானாக. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு உண்மையான எந்த தீன் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமோ அப்படிப்பட்ட ஒரு தீனில் அல்லாஹ் எங்களை வாழ வைத்திருக்கிறார். இன்ன தீன இன்தல்லாஹி இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வழிமுறை அது இஸ்லாமாகத்தான். இஸ்லாத்துக்கு அப்பால் முரணாக இருக்கக்கூடிய எந்த ஒன்றையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. உலகத்தில் யாராவது ஒருவர் இஸ்லாமிய சொல்லக்கூடிய கோட்பாடுகளை, இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய அமைப்புகளை விட்டுவிட்டு வேறொன்றின் மூலமாக நான் நல்லதை அடைந்து கொள்ளப் போகிறேன், வெற்றியை, விமோசனத்தை அடையப் போகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு உணர்வு அவருக்கு புறக்கும் என்றிருந்தால் அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லிவிட்டான், இஸ்லாத்தை விட்டுவிட்டு வேறு ஒன்றின் மூலமாக நீங்கள் ஒன்றை அடைய விரும்புவீர்கள் என்றிருந்தால் நிச்சயமாக அதை அல்லாஹ் உங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்ள மாட்டான். உலகத்தில் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒன்றைத்தான் அல்லாஹ் அங்கீகரித்திருக்கிறான். ஆனால் துரஷ்டவசமான உடையம் என்ன தெரியுமா? இஸ்லாத்தை பற்றி உலகத்தில் மக்கள், மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்கள் தப்பாக புரிந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அதிகமாக பேசுகிறோம். என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், இஸ்லாத்தை பற்றி தப்பாக புரிந்து கொண்டது அவர்கள் மாத்திரமல்ல, அவர்களை விடவும் கூடுதலாக இஸ்லாத்தை நாங்கள் தப்பாக புரிந்திருக்கிறோம். முஸ்லீம்களே, இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதரிகள் இஸ்லாத்தை புரிந்தது, இஸ்லாத்தை விளங்கிக் கொண்டது மிகவும் குறையாகத்தான் நாங்கள் இஸ்லாத்தை புரிந்திருக்கிறோம். வெறுமனை இஸ்லாம் என்று சொல்லும் பொழுது நாம் உள்ளத்தான் யோசிப்போம், இது வணக்க வழிபாடுகளை கொண்டொரு மார்க்கம், வணக்க வழிபாடுகள் நிறைந்த ஒரு மார்க்கம். ஒரு நாளைக்கு 5 வேளை தொழ வேண்டும், வருடத்தில் ஒரு முறை ஸகாத் கொடுக்க வேண்டும், ஆயுளில் ஒரு முறை ஹஜ் செய்ய வேண்டும், இதே போன்று நோன்பு முடிக்க வேண்டும், குர்ஆனை திலாவத் செய்ய வேண்டும், தஸ்பீஹாத்துகள் செய்ய வேண்டும், ஜிக்ர்கள் செய்ய வேண்டும். சுப்ஹானல்லாஹ், இப்படிப்பட்ட கருணங்களை கொண்ட ஒரு மார்க்கம் என்று தான் இஸ்லாத்துக்கு நாங்கள் ஒரு வரைபடத்தை கீழ் வைத்திருக்கிறோம். இஸ்லாம் என்று சொல்லக்கூடியது அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான தாய்மார்களே, இப்படி விளக்கிக் கொள்ள முடியும். ஒரு குழந்தை பிறந்ததுவே அந்த குழந்தைக்கு முதலாவது செய்ய வேண்டிய வேலை,
அந்த குழந்தைக்கு முதலாவது நிறைவேற்றப்பட வேண்டிய கடமை தாய்ப்பால் கறக்குவதல்ல, பாங்கு சொல்லுவதும் அல்ல, இகாமத்து சொல்லுவதும் அல்ல. அந்த குழந்தைக்கு முதலாவது செய்ய வேண்டிய ஒரு அமலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். தஹ்னீக் என்று சொல்லக்கூடிய ஒன்று. தஹ்னீக் என்று சொன்னால் அந்த குழந்தை பிறந்த குழந்தையினுடைய வாயில் ஒரு வகையான இனிப்பு பண்டத்தை, அது இனிப்பான ஒரு திரவியத்தை வாயில் வைத்து விடுவது, இதற்கு நாங்கள் தஹ்னீக் என்று சொல்லுவோம். அதற்கு சில முறைகளையும் இஸ்லாம் காட்டி தந்திருக்கிறது. விஞ்ஞான பூர்வமாக சயின்டிபிக்கலி இன்றைக்கு இதை மக்கள் ப்ரூவ் பண்ணுகிறார்கள். இது பெரிய உண்மையை உருவாக்கி இருக்கிறது. நான் அதை பற்றி இங்கு பேச வரையில்லை. சுமாராக சொல்ல போனால் அதை பற்றியே சில புக்ஸ், சில புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் ஒட்டகத்தில் ஏறி சவாரி செய்யக்கூடிய காலகட்டத்தில், விஞ்ஞானம் என்று சொன்னால் என்ன என்று தெரியாத காலகட்டத்தில், ஏன் இப்படிப்பட்ட ஒரு மருத்துவத்தை, ஏன் இப்படிப்பட்ட ஒரு முறையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தார்கள் என்று சொல்லக்கூடிய உண்மையை பற்றி உலகத்திலே இருக்கக்கூடிய வைத்தியர்கள், அந்த துறை சார்ந்தவர்கள் அதை பற்றி எழுதியிருக்கிறார்கள். அது தொடக்கம். அதே குழந்தை பையனாக, ஒரு மகனாக, ஒரு கணவனாக, ஒரு வாப்பாவாக, ஒரு மாமாவாக, ஒரு மருமகனாக மாறி கடைசியாக போய் மன்னரையை போய் சேருகிற வரைக்கும் இந்த குழந்தையினுடைய கடைசி ஜனாசா தொழுகை எப்படி நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது வரைக்கும் உள்ள அனைத்து கட்டங்களையும் குர்ஆன் மிக தெளிவாக, துல்லியமாக, அழகாக நீங்கள் எப்படி வாழ வேண்டும்,